Hi friends, welcome to Kalanti's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பூந்தி லட்டு. லட்டு வந்து எப்படி சுலபமா செய்யலாம் அப்படின்னு நான் பேசிக்ல இருந்து உங்களுக்கு இன்னைக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் பூந்தி வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சக்கரப்பாவில் போடுவாங்க, அப்புறம் மிக்சியில் அரைச்சி உருண்டை பிடிப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் லட்டு எப்படி பர்ஃபெக்டாக செய்யணும்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கரை பாகு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம செஞ்சிடணும். தண்ணி வந்து 2 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி. நல்லா சர்க்கரை கொதிக்கட்டும். பூந்தி தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை பாகு காய்ச்சி அதுக்குள்ளே போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் சர்க்கரை பாகு கம்பி பதம் காய்ச்சி எடுத்து வைக்கணும். கண்டிப்பாக கம்பி பதம் இருந்தால் தான் லட்டு நல்லா மொறுவலாக வரும். பாருங்கள், கம்பி பதம் வந்து ஆல்ரெடி நான் 2-3 ரெசிபியில் காமிச்சிருக்கேன், இருந்தாலும் இப்போவும் காமிக்கிறேன். சக்கரைப்பாகு லாஸ்ட் ட்ராப் மேலேருந்து கீழே வந்துட்டு நூல் மாதிரி திருப்பியும் மேலே போகணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நூல் மாதிரி அந்த த்ரெட்டு பாருங்கள் அப்படியே இருக்குது. லாஸ்ட் ட்ராப் விழுகுது பாருங்கள். இந்த ஸ்ட்ரிங் மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு மேலே வருது பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்டான கம்பி பதம். இந்த ஸ்டேஜ் வந்தது நம்ம சர்க்கரையை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை வந்து கெட்டியானால் கூட தப்பில்லை, இளம் பதமாக வந்து எடுத்து வைக்கக்கூடாது. ஏன்னா லட்டு வந்து பிசு பிசுனே தான் இருக்கும், மொறுவலாக வராது. அதனால் கம்பி பதம் வர்றது கண்டிப்பாக முக்கியம். இப்போ நம்ம பூந்திக்கு கடலை மாவு கரைச்சிக்கலாம். அளவு பார்த்தீங்கன்னா 1 கப் கடலை மாவுக்கு 1.25 கப் சர்க்கரை, இதுதான் அளவு பேசிக். இப்போ நான் இங்கே ஃபர்ஸ்ட் வந்து மொத்தமாக எல்லா கடலை மாவும் ஒன்றா கரைக்கக்கூடாது, மாவு புளிச்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடலை மாவு நம்ம கரைச்சிக்கணும். இப்போ நான் 1 கப் கடலை மாவு கரைக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மாவு நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் கடலை மாவில், அதனால் மாவு சலிச்சுட்டு கலக்குங்க. நல்லா கட்டியே இல்லாத அளவுக்கு கரைச்சிடலாம். அதனால் அந்த விஸ்க் வச்சு கரைக்கிற சின்ன சின்ன கட்டிகள் கூட இல்லாமல் இருக்கும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கலாம். பூந்தி வந்து ஒரு சில கடலை மாவு நல்லா வராது, ஒரு சில கடலை மாவு நல்லா மொட்டு மொட்டாக பூந்தி வரும். அதனால் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து கடலை மாவு கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கடலை மாவை கரைச்சி பூந்தி தேய்க்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றுனா ஃப்ரீயாக வர அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ நல்ல ஒரு கனமான கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கூட வந்து நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் பூந்தி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நெய் ஊற்றி உருண்டை பிடிச்சா லட்டு நல்லா இருக்காது. அந்த வேகிறப்பவே லட்டு நெய்யில் வேகணும், அப்போ தான் வந்து அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். அதனால் எண்ணெய் கூட நெய் கலந்து பூந்தி தேய்க்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெயும் அந்த நெய்யும் காஞ்சிருச்சு. டெஸ்ட்டு கொஞ்சம் விட்டு பாருங்கள், ஒரு ட்ராப்பு. காயாமல் பூந்தி போடாதீங்க. இந்த மாதிரி ஒரு பூந்தி தேய்க்கிற தட்டை இருக்கிறவங்க அந்த தட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மாவு அதில் ஊற்றலாம். எப்பவுமே நீங்கள் மாவு ஊற்றுறப்போ தானாக விழுகணும். நீங்கள் வந்து தானாக வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக விழுகணும். பூந்தியை வந்து நீங்கள் தட்டக்கூடாது. தட்டினீங்கன்னா பூந்தி ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இந்த வால் மாதிரி வந்துடும். பூந்தி நல்லா மொட்டாக இருக்கணும்னா அந்த பூந்தி தட்டத்தில் நம்ம மாவு ஊற்றுறப்போ தானாக வரணும். அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் விடக்கூடாது, லைட்டாக 2 முறை அலசி விட்டு பூந்தியை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், மொறுவலாக சிகப்பாகணும் வேண்டிய அவசியமே இல்லை. 2 முறை நல்லா கிளறி விட்டு எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து இமீடியட்டாக சக்கரை பாவுக்குள்ளே போட்டுருங்க. அந்த சூடாக இருக்கிறப்ப தான் நல்லா பூந்தி வந்து சர்க்கரை இழுக்கும். அந்த மாதிரி பூந்தி தேய்க்கிற தட்டு இல்லாதவங்க இந்த மாதிரி நம்ம அரிக்கரண்டி இருக்கு இல்லைங்களா, அதுலேயே வந்து சுலபமாக செஞ்சிடலாம். பாருங்கள், நான் அதில் செஞ்சு காமிக்கிறேன். அதுலேயும் பூந்தி நல்லா மொட்டு மொட்டாக வரும். பார்த்தீங்களா, ஒரே மாதிரி பூந்தி வந்திருக்கு. ஸோ பூந்தி தேய்க்கிற தட்டே வேணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ரெண்டு முறை நல்லா அலசி விட்டுட்டு அந்த பூந்தி கொஞ்சம் வதவதப்பு இருக்கணும், அப்போவே நம்ம எடுத்துடணும். அவ்வளோதான். இதோட நீங்கள் வந்து பூந்தி அரிச்சு எடுத்துடலாம்.
அப்போவே கையோட சக்கரை பாகுக்குள்ளே போட்டுகிட்டே வாங்க. போட்டதும் எப்பவுமே நம்ம ஃபஸ்ட்டு இந்த தட்டு போட்ட பூந்தி அடுத்த தடவை போகிறப்ப அடியில் போயிடணும். திருப்பி திருப்பி விடுங்க. ஏன்னா மேலே மேலே போட்டிங்கன்னா சக்கரை பாகு இழுக்காது. அடியில் போடணும் நம்ம எடுக்கிற பூந்தியை. அப்போ கிளறி கிளறி விடுங்க, திருப்பி விடுங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடுற பூந்தி அடியில் போயிடணும். அப்போ தான் நல்ல சக்கரை பாகு இழுக்கும். இன்னும் பாருங்க எவ்வளோ பூந்தி போடலாம், சர்க்கரை இருக்குது. இப்போ இதே மாதிரி மாவு பாருங்க, நான் கரண்டி தட்டலை, தானாக ஊற்றுறப்போ விழுகுது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் பூந்தி கரெக்டாக வரும். நல்லா அலசி விட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்க, நான் இன்னும் சக்கரை பாகு இருக்கா இல்லையா, பூந்தி இனி போட்டால் சர்க்கரையை குடிக்குமா இல்லையான்னு பார்த்துட்டு தான் பூந்தி போட போகிறேன். நல்லா திக்காயிடுச்சு. இதுக்கு மேலே பூந்தி போட்டால் இழுக்கிறது கஷ்டம்தான். சக்கரை பாகு வந்து இல்லை அதில். அப்போ அந்த பூந்தி வந்து ஊறாமையே நின்று போயிடும். இப்போ நம்ம உருட்டி பார்க்கலாம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு. பாருங்கள், நான் கொஞ்சம் எடுத்து உருட்டுறேன். பார்த்தீங்களா, நல்லா உருண்டு வருது. ஸோ இந்த பதம் போதும். இதுக்கு மேலே பூந்தி போட்டால் பூந்தி வந்து சக்கரை பாகு இழுக்காது. இப்போ போட்ட பூந்தி வந்து அதுக்குள்ளே இருக்கிற பாகு வந்து உறிஞ்சிக்கும், போதுமானது. பாருங்கள், அளவாக இருக்குது, உருட்டுறக்கும் அளவாக இருக்குது. இப்போ நம்ம வாசனைக்காக ஏலக்காய், முந்திரி, திராட்சையெல்லாம் சேர்த்துடலாம். திராட்சை, முந்திரி, அதுக்கப்புறமா ஏலக்காய், கிராம்பு. இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இது போட்டு லட்டே செய்ய மாட்டாங்க. கிராம்பு, ஜாதிக்காய் எல்லாம் நான் இன்னைக்கு அதெல்லாம் போட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் போடாமல் லட்டு செஞ்சிங்கன்னா வெறும் கடலை மாவில் சக்கரை போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஜாதிக்காய், இது வந்து ஓடோடு இருக்குது. இது வந்து நான் ஓடு எடுத்துட்டேன், ஓடு இல்லாமல் இருக்குது. இந்த ஓடு இல்லாத ஜாதிக்காயை நெய்யில் வந்து இந்த நம்ம ஏலக்காய், கிராம்பு கூட பொரித்து பவுடராக அரைச்சி லட்டில் கலக்க போகிறோம். ரியல் ஃப்ளேவர், அதுதான் அந்த லட்டோட மனமே. ஜாதிக்காய் போட்டால் தான் லட்டு லட்டு மாதிரி இருக்கும். எப்படி வந்து இதை பொரிக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இது வரைக்கும் கிராம்பு, ஜாதிக்காய் போட்டு லட்டு செய்யாதவங்க நீ செஞ்சு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி கடாயில் வந்து எண்ணெயும் நெய்யும் கலந்து தானே வச்சுருக்கோம், அதனால் அப்படியே பொரிச்சுக்கலாம். தனியாக இதை நெய்யில் பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. முந்திரி நல்லா செவக்க வறுத்தரலாம். பாருங்கள், முந்திரி பொரிஞ்சிடுச்சு. அடுத்து திராட்சையும் இதே மாதிரி அந்த நெய்யிலே நம்ம வறுத்தரலாம். அல்லவா கோல்டன் கலர் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் இது வந்து நல்லா அந்த எண்ணெயில் பொரிச்சிடுங்க. பொரிச்சு தான், ஏலக்காயும் பொரிச்சு தான் நம்ம அரைக்கணும். அப்போ தான் நல்லா பவுடராக அரைச்சா நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நெய்யில் பொரிச்சிருங்க. பொரித்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதை வந்து நல்ல பவுடராக அரைச்சிடலாம். ஜாதிக்காய் ஈஸியாக மிக்சியில் வந்து அரைச்சிங்கன்னா பவுடர் ஆயிரும். நம்ம குழந்தைங்களுக்குலாம் நிறைய அரைச்சி கொடுத்துருப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு பொடி வந்து ஃபைனாக நான் அரைச்சிட்டேன். அரைச்சி இந்த லட்டு, நம்ம முந்திரி திராட்சை போட்ட லட்டுக்குள்ளே அதையும் உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா இப்போ சூடு ஆறிடுச்சு. கையிலே நல்லா பிசைஞ்சு விடுங்க. நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதோ இடிக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். கரெக்டான பதத்தில் பாகு காய்ச்சி பூந்தி அளவாக போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கையில் நல்லா பிசைறப்பவே பூந்தி மசிஞ்சு போயிடும். பாருங்கள், நல்லா கலந்துட்டேன் நான். எல்லாம் அந்த ஏலக்காய் வாசனை, கிராம்பு, ஜாதிக்காய் மணம் வந்து நல்லா வீடு ஃபுல்லாக அந்த வாசனையாக தான் இருக்குது. அதை நல்லா கலந்துருங்க. இப்போ உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள், கரெக்டான பக்குவம். நல்லா உருண்டு வருது. அந்த உள்ள நம்ம கீ இருக்கிறனால இனி கீ எல்லாம் சேர்த்த வேண்டாம், அதே வெளியே வருது பாருங்கள். அப்படியே பிழிஞ்சு நம்ம உருட்டுறப்போ எவ்வளோ அருமையாக
லட்டு ரெடி பண்ணிட்டோம். நல்ல வாசனையாக கமகமன்னு. இப்போ சூடு ஆறுனி உங்களுக்கு கையில் பிடிக்கிற ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லா உருண்டைகளையும் இப்போயே உருட்டிடலாம். அளவு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக பூந்தி நல்லா மொட்டாக பூந்தி வந்து நீங்கள் 1 கிலோ சர்க்கரை போட்டு 1 கிலோ கடலை மாவு 1.25 கிலோ சர்க்கரை போட்டு நீங்கள் லட்டு செஞ்சிங்கன்னா 60லேருந்து 70 லட்டுக்குள்ளே வரும். இதுதான் அளவு. நீங்கள் ரெகுலராக லட்டு செய்யணும், எவ்வளோ லட்டு வரும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 1.25 கிலோ சர்க்கரை 1 கிலோ கடலை மாவு, அதுக்கு 60லேருந்து 70 லட்டு வரும். பாருங்கள், இப்போ உருட்டுறதுக்கு நல்லா கைக்கு நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இப்படி நெய் வந்து நீங்கள் பூந்தி தேய்க்கிறப்பவே நெய் ஊற்றி பூந்தி செஞ்சாதான் லட்டு வந்து 1 நாள் 2 நாள் உங்களுக்கு செஞ்சு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் என்ன தான் மேலே நெய் ஊற்றினீங்கன்னா கூட நெய் கையில் தான் ஒட்டுமா ஒழிய உள்ளே இறங்காது. பாருங்கள், நான் அடுத்த நாள் இந்த லட்டு வந்து இப்போ உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அருமையான லட்டு ரெசிப்பியை இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கலந்தீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.